கேளிக்கைகள் நிறுவன செயல்பாடுகளை மெருகேற்றும். வேலை வேலை என்று மட்டுமே ஓடிக்கொண்டிருக்காமல் கேளிக்கைகளுக்கும் பணியிடத்தில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்கிறார் ஆசிரியர். ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் தனது அலுவலகத்திற்கு சிறிது முன்கூட்டியே சென்று கேளிக்கை தொடர்பான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஈடுபட்டதாக சொல்கிறார் ஆசிரியர். காலப்போக்கில் பணியாளர்களுக்கான போட்டிகள், வேடிக்கை நிகழ்ச்சிகள், பிக்னிக், கண்காட்சிகள், விற்பனை அரங்குகள், விளையாட்டுப் போட்டிகள், கச்சேரி போன்ற கலை நிகழ்ச்சிகள், குடும்ப சந்திப்புகள் மற்றும் குழந்தைகளுக்கான விழாக்கள் என பலதரப்பட்ட நிகழ்வுகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கிறார். இவ்வாறான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு பிறகும் பணியாளர்களது மனநிலையிலும் அவர்களது செயல்பாடு மற்றும் படைப்பாற்றலிலும் பெரும் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்கிறார். இதன் வாயிலாக பணியாளர்களின் தனிப்பட்ட நலனுடன் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வளர்ச்சியும் மேம்படுகிறது. பணியிடத்தில் கேளிக்கைகளின் முக்கியத்துவத்தை கிட்டத்தட்ட அனைத்து மேனேஜ்மெண்ட் புத்தகங்களும் சுட்டிக்காட்டுகின்றன. சம்பளத்தையும் தாண்டி பணியாளர்களுக்கு தேவையான உற்சாகத்தை அளிப்பது நிறுவனத்தின் அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்றாகவே உள்ளது. உங்கள் நிறுவனத்தில் கேளிக்கை நிகழ்வுகளுக்கான வாய்ப்பு இல்லாத சூழலில் பணியாளர்களுக்கான வெக்கேஷன் விடுமுறைகளை அளிக்கலாம் என்கிறார் ஆசிரியர். ஒருவரது செயல்பாடுகளுக்கு உடல் நலன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு அவரது மனமும் நலமாக இருக்க வேண்டும். இன்றைய பரபரப்பான பணிச்சூழலில் மன அழுத்தத்துடன் பணியாளர்களால் நிச்சயம் தங்களது பங்களிப்பை முழுமையாக நிறுவனத்திற்கு கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணியிடச் சூழல்கள் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே தெரிவிக்கின்றன. இன்று பல்வேறு பெரிய நிறுவனங்களும் தங்களது பணியாளர்களின் மனநலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிவிட்டன. அதற்கான முன்னெடுப்புகளாக நிபுணர்களின் ஆலோசனைகள், கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் என ஏற்பாடு செய்கின்றன என்கிறார் ஆசிரியர். பணியாளர்கள் மற்றும் குழுக்களிடையே உள்ள மனக்கசப்புகள் நீங்கி அவர்கள் பரஸ்பர உற்சாகத்துடன் பணிபுரிய கேளிக்கைகள் நிச்சயம் அவசியமானது. நிச்சயம் அவசியமானது. நிச்சயம் அவசியமானது. நிச்சயம் அவசியமானது. நிச்சயம் அவசியமானது. பிரதான கருத்துக்களின் சுருக்கம். 1. மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பையும் ஆதரவையும் பெற்றுத் தருவதில் உங்களது அணுகுமுறைக்கு பெரும் பங்கு உண்டு. 2. செயல்பாட்டிற்கான முயற்சிகள் வேறு, அதனால் கிடைக்கும் முடிவுகள் வேறு என்பதை மனதில் வைக்க வேண்டும். 3. பணியாளர்களுக்கு இன்று செய்யும் உதவி நிறுவனத்திற்கான நாளைய வெற்றியாக திரும்பி வரும். 4. பணியாளர்களின் திறன்களின் மீது அவர்களுக்கே நம்பிக்கை ஏற்படும்படி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும். 5. சுதந்திரமாக சிந்தித்து செயல்படும் சூழ்நிலையை பணியாளர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். 6. கேளிக்கை நிகழ்ச்சிகள் மூலமாக பணியாளர்களுக்கான உற்சாகத்தை அளிப்பதில் நிறுவனங்கள் ஈடுபட வேண்டும். இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்துவது? புதுமையான மற்றும் முற்றிலும் மாறுபட்ட பணியிடமாக உங்கள் நிறுவனத்தை மாற்ற வேண்டுமா? அப்படியானால் இந்த புத்தகத்தின் வழிமுறைகளை நிச்சயம் பயன்படுத்தலாம். மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பரத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அத்துறையின் நுட்பங்களை அறிந்து கொள்ள சிறப்பான பயன்பாடாக இருக்கும். உங்கள் மனதை ஆக்கப்பூர்வமான முறையில் மாற்றி நிறுவனத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்த இதன் வழிமுறைகள் உதவும். சக ஊழியர்களின் சிறந்த செயல்பாடுகளை வெளிக்கொணர விரும்பும் எவரும் அவசியம் படித்து பயன்பெற வேண்டிய புத்தகம் இது. புத்தகம் இது. புத்தகம் இது. புத்தகம் இது. புத்தகம் இது.